ரிவ்யூ யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டீன்ஸ். பார்த்திபன் சார் டைரக்ஷனில் அவரே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி 13 டீனேஜர்ஸ் ப்ளஸ் ஆக்டர் பார்த்திபன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், அதிருப்திகள் ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்டைலில் விவாதிக்கலாம். வாங்க, லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் ரிவ்யூ. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் அப்ளாஸ் அண்ட் சல்யூட் டு டைரக்டர் பார்த்திபன் சார். ஏன் இந்த பாராட்டு அப்படின்றத ரிவ்யூ முடியும் போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டைரக்டர் பார்த்திபன் ஒரே ஒரு சீனில் யோகி பாபு, அதுக்கப்புறம் ஒரு 13 டீனேஜ் பசங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் டீன்ஸ். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அபூர்வ சகோதரர்கள்னு கமலஹாசன் உலகநாயகனுடைய படம் ரிலீஸ் ஆகுது. அது கூட டிபியூட் மூவியா புதிய பாதைன்ற மூவியை பார்த்திபன் வெளியிடுறார். அதில் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி, அவர் ஹீரோவா நடிக்கிற மூவி. ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த கமலஹாசனோட அந்த படம் மோதுது. ஆஃப்டர் 30 இயர்ஸ் ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் இந்தியன் 2 கூட டீன்ஸ் படம் மோதுது. அதுக்கு அவரு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோ ஹம்பிளா, அவ்வளோ கைண்டா, எல்லாருமே இந்தியன் 2க்கு போங்க, யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் டீன்ஸ் படத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஃபேண்டாஸ்டிக், நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆஸ் யூஷுவல் சேம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் டீன்ஸ் போனாங்க. இப்போ டீன்ஸ் டிக்கெட் வேணும்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டைலில் டீன்ஸோடைய எதிர்பார்ப்புகள், அதிருப்திகள் ரெண்டுத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். டீன்ஸோடைய ட்ரைலர் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்ட்டு நம்ம உள்ளே போனோம். ஒரு 13 பசங்க, நம்பர் வந்து 13. ஸோ இதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. ஹாரர் மூவிக்கு ஸ்டிமுலேட் ஆகிற எலமெண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு பசங்களாக வந்து காணாம போகிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் பார்த்திபன் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ்ட் தட் இஸ் அ பிரில்லியன்ட் டைரக்டர். இன்ஃபேக்ட் இத்தனை வருஷம் சஸ்டைன் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டு டைரக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஜாம்போவான்ஸ் அண்ட் தென் நியூ பிளேயர்ஸ், ஃப்ரெஷ் பிளேயர்ஸ், இவங்களோட கம்பீட் பண்ணக்கூடிய டேலண்ட் உண்மையிலேயே டைரக்டர் பார்த்திபன் சாருக்கு இருக்கு. ஈ கேன் ரூல் த சினி ஃபீல்ட், எஸ்பெஷலி தமிழ் ஃபீல்ட். கண்டிப்பாக அவரால் ரூல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்டஃப்டு அண்ட் தென் டேலண்டட் ஒரு டைரக்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இட் இஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். இன்ஃபேக்ட் ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு அப்படி அந்த சைடு அப்படி போயிட்டு வரும். கனெக்ட் மாதிரி இருக்கு, இன்டர்ஸ்டெல்லார் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்படி டச் பண்ணிட்டு வரும் டீன்ஸ் படம். சஸ்பென்ஸை வந்து நான் உடைக்கல, பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் உங்களுக்கு கொடுக்கும். மேபி இந்தியன் 2 மாதிரியான, கல்கி மாதிரியான படங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் பேக்கப், ஒரு ஃபினான்ஸ் பேக்கப் வந்து டீன்ஸ் படம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருந்தா இவங்க இன்னும் பெட்டராக அதை எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், எக்ஸைட்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வந்து அந்த 13 டீனேஜர்ஸ் பேடல் எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஆக்டிங், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ், அந்த ஹாரர் மூவிக்கான த்ரில், அவங்க பண்ணக்கூடிய காமெடி, அந்த காமெடி வந்து டைலாக்ஸில் வரக்கூடிய காமெடி, பியூராக நம்ம பார்த்திபன் சாருடைய ஸ்டைலு, அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இமான் சாருடைய மியூசிக், சில பாடல்கள் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸோட. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வரக்கூடிய பிப்ளி பாட்டு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது. ரைட்டர் அறிவு, திருக்குறள் அறிவு எழுதியிருக்காரு. பார்த்திபன் சார் அதில் பாடியிருக்காரு, அறிவு பாடியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அண்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க், அது ஜஸ்டிஃபையபிளான ஒர்க்காக இருக்குது. மேபி அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் அதை தாண்டி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லைனா இன்னும் கூட பெட்டராக வந்திருக்குமோன்ற ஒரு ஃபீல். ஆனால் ஜஸ்டிஃபையபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகும், அந்த சீக்வன்சஸ் எல்லாமே கன்வின்ஸ் ஆகும். ஸோ நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் டு த ஃபிலிம் இஸ் ஸ்டோரி. ஃபேண்டாஸ்டிக், பிரில்லியன்ட் ஐடியா. இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ஒரு ஷேர்டில் மூவி வந்து நகர்ந்துட்டே போகும். இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் 180 டிகிரிக்கு அதர் ஷேர்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். தட் வாஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா. அவ்வளோ சஸ்பென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டோரி வந்து ப்ரெசண்ட் சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணதுன்றது அனதர் ஹைப். 1977 நம்மளுடைய நாசா வாயேஜர் 1 and 2 லான்ச் பண்ணாங்க. இந்த 1 and 2 லான்ச் எதுக்காக, அதை இந்த படத்தில் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் கோல்டன் பிளேட். ஸோ இது எல்லாமே படத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சீக்வன்சஸ். இந்த படம் வந்து என்ன அதிருப்தியை கொடுத்துச்சுன்ட்டு நான் சொல்கிறேன். த நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் மூவி. ஒன்று வந்து டீனேஜர்ஸை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏன்னா ஒரு லைனை விட்டு தாண்டிட்டோம்னாக்கா அது வந்து
சோஷியல் கான்ஷியஸை மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 2-3 சீன்ஸஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திபன் சார் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆர் அதர்வைஸ் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அது வந்து சின்ன பசங்களோட கூட்டின்னு போய் பார்க்குறதுக்கு படம் வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈஸி ஃபீல் கொடுக்குது. அதை மாற்றி நம்ம வேறு மாதிரி இதை கன்வே பண்ணியிருக்கலாம் அமௌண்ட்டு பர்சனலாக எனக்கு தோணுச்சு. இந்த ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் இஸ் ஹாரர் கண்டென்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது பர்சனலாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு பார்ட் 2 லீடு இருக்குது படத்தில். ஸோ பார்ட் 2ல் இதை விட இன்னும் பக்காவாக பிரம்மாண்டமாக பார்த்திபன் சார் கொடுப்பாருன்ட்டு நம்பிக்கை இருக்குது. ப்ராமிசிங்கான மூவிஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. பாஸ்ட்டு உங்களோட மூவி ஃப்ரம் கதை, திரைக்கதை, வசனம் அந்த படத்துலேருந்து உங்களுடைய செகண்ட் இயரா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பேட்டக்காரன் பீரியடுன்னு சொல்கிற மாதிரி இது பார்த்திபன் பீரியட். ஸோ கண்டிப்பாக அடித்து தூள் பண்ணுங்கள். டீன்ஸோடைய 2 பார்ட்டுக்கு வி ஆர் ஆல் வெயிட்டிங். அது வரைக்கும் டாடா பாபாய். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை டிங்குன்னு தட்டுங்க. see you soon.